ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் ஹட் தமிழ். ஒவ்வொரு வருஷத்தோட மே மந்தோட செகண்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா உலக அன்னைய தினமாக எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மே 9 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு மதர்ஸ் டே கொண்டாட போகிறோம். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்போம். நம்ம கொடுக்குற கிஃப்ட் வந்து நம்மளே மேக் பண்ணதாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் மதர்ஸ் டே கிஃப்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிஃப்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் லேபில் நான் ஓனாக டிசைன் பண்ணது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டரை எடுத்துக்கோங்க. கத்திரிக்கோல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் அவுட்டோட இந்த கார்னரில் இருக்க வேஸ்ட்டான எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. வெளிப்பக்கம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் இருக்குது. அதை கட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயில் நைஃப் எடுத்துக்கிறேன். இந்த டீட்டெயில் நைஃப் எடுத்துகிட்டு உள்ள அந்த லெட்டர்ஸ் தவிர மற்ற இருக்க எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்கிறேன். இப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்ப ரொம்ப கவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க எந்த வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கட் ஆகிடக்கூடாது. அதனால் ஒரு லெட்டர் கனெக்ஷன் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருக்கு ஒரு லெட்டர் வந்து கேப் இல்லாத அளவுக்கு எங்கேயும் தனியாக விழுந்துடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டோட கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோம் போர்டு தேவைப்படும். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.2 mm வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோம் போர்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃபோம் போர்டு வந்து வேறு திக்னஸில் கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த திக்னஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த இந்த பிரிண்ட் அவுட்டை வச்சுட்டு ஒரு பென்சில் வச்சு இதோட அவுட்லைன் ஃபுல்லத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணணும். இப்படி ட்ரா பண்ணுறப்ப எந்த இடத்துலையும் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட மிஸ் ஆகாமல் ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சிருங்க. ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி சர்ஜரிக்கல் நைஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நைஃப் யூஸ் பண்ணி அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நைஃப் எடுத்துகிட்டு அதோட கார்னரில் இருக்க அந்த வேஸ்ட்டான பகுதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த ஷீட்டில் கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஃபோம் போலையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்படி கட் பண்ணி எடுக்கிறப்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாத அளவுக்கு தரமாக கட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு லெட்டருக்கு ஒரு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேப் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இது வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபெவிக்ரைக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரலிக் பெயிண்ட் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இந்த பிளாக் கலர் எடுத்து இந்த வீடியோ நாங்கள் எப்படி காட்டுறோமோ அந்த பகுதி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கலர் அப்ளை பண்ணி அடிச்சுக்கோங்க. இப்படி அடிச்சிடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து கவனமாக அடிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ஹார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். பிளாக் அண்ட் ரெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல காம்பினேஷன். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கு ரெட் கலரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவு இது சூப்பராக இருக்குது அப்படின்றது. உங்களுக்கு பிடிச்ச வேறு கலர் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து அந்த ரைட் சைடில் இருக்க அந்த பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்ச அந்த டிசைனில் இருக்க அம்மாவும் மகளும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அது மேலே நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த ஃபோட்டோ வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராகவே இது ஒட்டிக்கும். இப்போ நம்ம பண்ணியிருக்க இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெட்டர்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கிராஸாக வச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3D மாதிரி தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மேலே இருக்க லேயர் ரெடி பண்ணியாச்சு. கீழே நிப்பாட்டுறதுக்கான ஸ்டாண்டர்ட் செய்யணும் இல்லையா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் ஃபோம் போர்டு கட் பண்ணிவிட்டேன். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன சைஸ் ஃபோம் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு லேயருக்கு மேலே ஒரு லேயர் வச்சுட்டு சென்டரில் கரெக்டாக அந்த போர்டு இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒட்டணும். அதுக்காக வந்து பார்த்தா பேஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் சின்னதாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சின்ன லேயரை இந்த வீடியோ நாங்கள் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இப்படி ஒட்டுறப்ப கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆங்கிள் மாறிடும். அடுத்து இந்த ஃபோட்டோ லேயரை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒட்டிடலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஃபெவிகால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ கிரிப்பாக இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சு இதை ஒட்டிடுங்க. அதுக்கு அடுத்து மீதி இருக்க கேப்பில் இன்னொரு லேயர் இருக்குது பார்த்திங்களா? அந்த சின்ன ஸ்ட்ரிப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வச்சு ஒட்டிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இது ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபோட்டோ சைன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மதர்ஸ் டேக்கு உங்கள் அம்மாவுக்கு என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ சைன் உங்களோட ரூமில் உங்கள் ஒர்க்கிங் ஸ்டேஷன் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இமேஜில் இது எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி மதர்ஸ் டே விஷஸ். நான் உங்கள் மம்மிக்கு விஷ் பண்ணேன்னு சொல்லிடுங்க.
இன்றைக்கி நான் பண்ண இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு விஷ் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.